லஞ்ச் பாக்ஸ்க்கு முட்டை சாதம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 5 முட்டை, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போது அதே வாணலியில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போது வறுத்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஆறின சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான முட்டை சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை